வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் இரா குமார் அவர்கள் தான் இன்றைய நமது அரசியல் பேசும் சிறப்பு விருந்தினர். சார் வணக்கம். வணக்கம் சார். மக்களவைத் தேர்தல் பற்றி நம்ம ஒவ்வொரு நாளும் அதோட பரபரப்பை நம்ம பேசிகிட்டு இருக்கோம். தற்போது 5ஆம் கட்ட தேர்தல் பரபரப்பு நம்ம பேசணும்னா பரபரப்பு மோடி கொடுத்துட்டே இருக்காரு. பரபரப்பு கொடுத்துட்டு இருக்காரு. நம்ம தேர்தல் விஷயத்தை பற்றி அப்டேட்ஸ் ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம். இப்போது இன்றைக்கு வந்துருக்க ஒரு முக்கியமான அப்டேட்ஸ் அப்படிங்கிறது, இந்தியாவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட போகுது அப்படிங்கிறது. ஆனால் சில பங்குச்சந்தை சயின்ஸ் அப்பப்போ வந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ இன்றைக்கி வந்திருக்க ஒரு முக்கியமான நியூஸ் அப்படிங்கிறது, அது பங்குச்சந்தையுடைய அந்த நிலையற்ற தன்மைங்கிறது கிட்டத்தட்ட 47% உயர்ந்திருக்குது. அப்படிங்கிறதுனால கிட்டத்தட்ட 29,000 கோடி பணம் இங்கே முதலீடு செய்திருந்த பணம் சீனாவுக்கு போயிடுச்சு. இது இந்தியாவில் ஆட்சி மாற்றத்துக்கான சமிக்கை அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியிருக்கக்கூடிய செய்தி வந்திருக்கு. எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், பொதுவாகவே ஆட்சி மாறப்போகுதுன்ற மாதிரி இருந்துச்சுன்னா உடனே இன்வெஸ்ட்மெண்ட் பட்டெல்லாம் எடுத்துருவாங்க. டவுன் ஆகிடுமோ அப்படின்ற பயம் இருக்கும். ஆட்சி மாறின பிறகு திரும்ப போடுவாங்க. அது என்ன ஆகும்னு தெரியாத நம்ம அடுத்த கவர்மெண்ட் என்ன பாலிசி டிசிஷன் எடுக்குது, எக்கனாமிக்கல் பாலிசி எடுக்கிறத பொறுத்து தான் அவங்க பங்குச்சந்தை உயர்றது வர தளர்லாம் இருக்கும். அதனால் அடுத்த கவர்மெண்ட் வந்தால் என்ன பாலிசி எடுக்கும், அதனால் பங்குச்சந்தை என்ன ஆகுன்றது தெரியாது. அதனால் என்ன பண்ணுவாங்க, சேஃபாக இன்வெஸ்ட்மெண்ட்லாம் திரும்ப ரீகால் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் திரும்ப ஆட்சி வந்த பிறகு இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி பங்குச்சந்தை மேலே போச்சுன்னா, இப்போ அதாவது பங்குச்சந்தை டவுன் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 7 லட்சம் கோடி லாஸ் ஆகிட்டு முதலீட்டாளர்களுக்கு. முதல்ல காசு கொடுத்து வாங்கினோம்னா அதிக விலை வரும்னு நினச்சிட்டு இருந்தால் இப்போ வாங்கின விலை கம்மியாக போயிட்டுருக்குது. இப்போ அதில் 28,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டு சைனாவுக்கு போயிட்டுருக்கு. 40 தேர்தல் தொடங்கினப்போ இருந்ததை விட 47% அந்த இன்ஸ்டபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஒரு அளவாக இல்லை, நாளுக்கு நாள் என்னென்னா ரொம்ப பேர் வராதுன்ற ஆட்சி மாறிடுன்றது நம்பிக்கையில் இருக்காங்க. நம்பிக்கை அதிகரிச்சுட்டு போகுது நிறைய பேருக்கு. ஓகே, அது மோடி தோற்று போடுவார் நிறைய பேர் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நாளுக்கு நாள் நம்பிக்கை கூட்டிகிட்டு நமக்கே அப்படி தானே இருக்குது. 3 மாதம் முடியல மோடி தோற்று போடுவார் நம்ம நினைக்கலையா? இந்தியா கூட்டணி என்னடா சொதப்பிட்டு இருக்காங்க, அதனால் தோக்க முடிக்க திரும்ப அந்தாலும் தோச்சிடுவார் போட்டுக்க நினச்சிட்டு இருந்தோம். இப்போ ஒரு கான்ஃபிடன்ஸ் நமக்கே வரமாட்டார் அப்படின்ட்டு. இந்த மாதிரி நிறைய பேருக்கு வர இன்வெஸ்டர்ஸுக்குள்ளே அந்த இது வரும்போது அந்த இன்ஸ்டபிலிட்டி பர்சன்டேஜ் கூட்டிகிட்டே போகும். இப்போ 47% வந்துருக்குது. அது இயல்பாக நடக்கிறது தான். அது எந்த இதாக இருந்தாலும் ஆட்சி மாற்றம் வரும்னு சொன்னால் அவங்க உஷாராகிடுவாங்க. வரவே வராது, இவர் தான் வருவார் கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் பங்குச்சந்தையில் பெரிய மாற்றம் இருக்காது. இடையில் அமித்ஷா, உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர் சில கருத்து தெரிவித்தார். இது மாதிரி பங்குச்சந்தையில் தைரியமாக முதலீடு செய்யுங்க, எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டு அவர் சில பங்குச்சந்தை பற்றி தெரியுமா? சும்மா சொல்ல வேண்டியதான். யாராவது சொல்கிறத கேட்டுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாம் ஒன்றும் கவலைப்படாமல் தைரியமாக முதலீடு பண்ணுங்கள். இப்போ முதலீடு பண்ணணும். நாளைக்கு டவுன் ஆகிடுச்சுன்னா, பங்குச்சந்தை வீழ்ச்சி அடைஞ்சிதுன்னா இவராக கொடுக்க போகிறாரு, எவனோ போட்டுட்டு மாட்டிக்க போகிறான். சொல்லிட்டு போக வேண்டியதுதான். ஆனால் பங்குச்சந்தை குறியீடுகள் இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் வச்சு ஆட்சி மாற்றத்தை உறுதியாக நம்ப முடியாது. ஆட்சி மாற்றத்தோட சிம்டம்ஸ் வேறு, அது சாமானிய மக்கள் முடிவு பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில மாற்று கருத்து முன்வைக்கப்படுது. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இதுவும் ஒரு ரீசன், அவ்வளோதான். இது மட்டுமே இல்லை, இதுவும் ஒரு ரீசன். அப்புறம் நிறைய மாற்றங்கள் வரும். பொதுவாக அதிகாரிகள் சொன்னபடி கேட்க மாட்டாங்க. ஆட்சி மாற்றம் வருதுன்னு சொன்னால் அப்படிலாம் பண்ண முடியாது சார், நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் அரெஸ்ட் பண்ண முடியாது. இடியே பாருங்களா, போய் எல்லோரும் கவர்னா கவாது. ஆனால் இப்போ இந்த கவர்மெண்ட்டில் என்னன்னா, எல்லாத்துலேயும் ஆர்எஸ்எஸ்காரங்களும் கொண்டாந்து போட்டு வச்சுருக்காங்க. அதனால் விட்டால் போய் கம்பிட்டு வந்துடுது. நார்மல் இப்போ ஆஃபீஸர்ஸ் இருந்தாங்க வச்சுங்க, யோசிப்பாங்க, எதுக்கு வேண்டாம், அடுத்த கவர்மெண்ட் வந்தால் நமக்கு சிக்கல் வரும், கவர்மெண்ட் மாறிடம் போட்டிருக்கு வேண்டான்ட்டு அதிகாரிகள் இருக்கும். இப்போ நிறைய இவருக்கு எதிரான இது வரும். இப்போ வெளிநாடுகள்லே பத்திரிகைலாம் இவருக்கு எதிராக எழுதுதுன்னு சொன்னால் கள நிலவரம் பார்த்து தானே எழுதுகிறாங்க. அவங்களுக்கு என்ன, மோடிக்கு அவங்களுக்கு என்னங்க இருக்குது? ஒன்றும் கிடையாது. அமெரிக்காவே மோடி இது மாதிரி திரும்ப வர்றதை விரும்பலைன்னு சொல்கிறாங்க. அமெரிக்கா ஏன் விரும்பலை? ஜனநாயகத்துக்கு எதிராக போகிறாருங்கிறது தான். அமெரிக்கா ஒரு ஜனநாயக நாடு. உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா. மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறதுனால ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு ஒரு மாதிரி சர்வாதிகாரத்தை நோக்கி போகிறத இன்னொரு ஜனநாயக நாடு விரும்பாது. அது அவங்களுக்கு கொஞ்சம் பிக் பிரதர் ஆட்டிடியூடு வேறு உண்டு. அதனால் அது எப்படி ஒரு ஜனநாயக நாடு இது மாதிரி சர்வாதிகாரத்தை நோக்கி மோடி கொண்டு போகிறாருன்றதுனால வேண்டாம், விரும்பலன்னு சொல்லி ஒரு தகவல்.
பல நாடுகள் அது குறித்து சில கருத்துக்கள் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் சொல்ல மாதிரி யூஎஸ் பற்றி சீனா ஒரு கருத்து தெரிவிக்குது, சீனாவை பற்றி யூஎஸ் ஒரு கருத்து தெரிவிக்குது, ரஷ்யா இடையில வந்து அவங்க ஒரு கருத்து தெரிவிக்கிறாங்கலாம் பார்க்குறோம். இந்திய தேர்தலை பொறுத்த வரைக்கும் பல நாடுகள் ஒரு ஆர்வமாக இருக்காங்கிறது கவனிக்கிறோம். சரி இப்போ வந்து இப்போ இன்றைக்கி நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த எலெக்ஷன் பிரச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் பிரதமர் மோடி வந்து கடந்த காலத்தில் ஒரு 3-4 கட்ட எலெக்ஷன்ஸ் ரிசல்ட் வந்து அவர் எதிர்பார்த்த மாதிரி போலிங் தனக்கு ஏற்ற மாதிரி அமையல அப்படிங்கிற மாதிரியும் தன்னோட விஷயத்தை மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி முயற்சி பண்ணுறாரு. இப்போ அவர் வகுக்கக்கூடிய அந்த பிரச்சாரங்கள்லாம் வந்து இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரத்துலேருந்து அப்படியே கொஞ்சம் டிவைட் ஆகி மாநிலங்களுக்கு இடையான சில பிரச்சனைகளை அதை கொஞ்சம் துரிதப்படுத்துவோம் அப்படின்ற மாதிரி வந்து தென்னிந்தியா வந்து உத்தரவாத மக்களை வந்து வட மாநில மக்களுக்கு வந்து ரொம்ப இழிவாக மீது ஒரு வெறுப்பை ஏற்படுத்துகிற மாதிரி பேசுகிறாரு. இதை வந்து போன மாதம் பேசியிருப்பாரா? பேசலை. தென் மாநில தேர்தலாம் முடிஞ்சு போச்சு, இன்னும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ன உடனே தென் மாநில மக்கள் தலைவர்கள் வந்து ஒரு பழியை போடுறாரு. அதாவது அவர் பேசுறது வந்து திமுக பாருங்கள் சனாதனத்தை ஒழிப்புன்னு சொன்ன திமுக அங்கே வந்துட்டு ஊபி மக்களை பற்றி ரொம்ப இழிவாக பேசுது. அங்கே வந்து பினராயி விஜயன் கேரளாவில் அவர் உங்களை பற்றியெல்லாம் இழிவாக பேசுகிறாரு. கர்நாடகாவிலையும் தெலுங்கானாவில் காங்கிரஸ் உங்களை பற்றி இழிவாக பேசுது. இப்படி இருக்கிற காங்கிரஸ் கட்சிக்காக நீங்கள் ஓட்டு போட போகிறீங்க, இந்த கட்சி கூடலாம் கூட்டணி வச்சுக்கிட்டு அங்கே போய் திட்டிகிட்டு இருக்கிற உங்களை பற்றி இழிவாக பேசுகிற காங்கிரஸை ஓட்டு போட போகிறீங்க ஊபியில் போய் பேசுகிறாரு. ஊபியில் தான் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்களே, அப்புறம் எதுக்கு இவ்வளோ பில்டப் கொடுக்குறீங்க? போயிட்டு ஒரு நீங்கள் பேசுகிறது இவங்க வந்து கட்சியை சொன்னாலும் அவனுக்கு அந்த மாநில மக்களுக்கு என்ன ஆகும்? நம்ம மாநில மக்கள் மீது ஒரு வெறுப்பு உண்டாகும்ல, இல்லையா? ஆனால் அங்கே இருக்க மக்கள் தான் வந்து தொழிலுக்காக தமிழ்நாடு போன்ற பகுதிகளுக்காக குறிப்பாக வந்து திருப்பூருக்கு வராங்க, சென்னைக்கு வராங்க. அவங்கெல்லாம் நம்ம மக்கள் நம்பிக்கை இருக்காங்க. மோடி தான் வந்து இந்த மாதிரி பொய்யை பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காரு. அதாவது போன சில மாதங்களுக்கு முன்பு பீகாரில் ஒருத்தன் ஒரு பிரச்சாரம் பண்ணிருக்கீங்களா, போலி வீடியோ போட்டு இங்கே வட மாநில தொழிலெல்லாம் தமிழ்நாட்டில் கொலை பண்ணுறாங்கன்னு சொல்லி எங்கேயோ நடந்ததை எடுத்து போட்டு அவனுக்கு கைது பண்ணாங்க. இப்போ அவன் பிஜேபி சேர்ந்துட்டான். அந்த மாதிரி ஆட்கள்லாம் பிஜேபி என்கரேஜ் பண்ணோம். அவன் பண்ண தப்பு என்னவோ அதுக்கு இணையானது இப்போ மோடி இந்த மாதிரி பேசுறது. தென் மாநிலங்களும் உங்களை பற்றி இழிவாக பேசுகிறாங்கன்றது அவனை தூக்கி உள்ள வச்சாங்க. இவர் பிரதமராக இருக்கிறதுனால வெளியில் இருக்கார். இல்லைன்னா அதுக்கு கைது செய்யறதுக்கார ஒரு போதுமான ஒரு முகாந்திரம் உள்ள ஒரு இது. இவர் எப்பவுமே இவர் தேர்தல் விதியுமே நடத்தை விதி பற்றியே கவலைப்படுறது கிடையாது, வெறுப்பு பேச்சை மட்டுமே வளர்த்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் அந்த வெறுப்பு பிரச்சனை அவருக்கு கை கொடுக்கலன்னு சொல்லி சில தகவல் கொடுக்காது. நீங்கள் ரொம்ப நாளைக்கு வந்து இந்து முஸ்லீம் சண்டை போட விட்டுக்க பொழப்பு நடத்தலான்னு முடியாது. ஒரு கட்டத்தில் ஜனங்க அவன் கிடக்கிறான் விடு, எனக்கு என்ன செஞ்ச நீ இப்படி விலைவாசிலாம் ஏறி போய் கிடக்கு, அதை குறைச்சியா எல்லாம் குறைப்புன்னு சொல்லிட்டு தானே வந்த நீ, அதை குறைச்சியா அதை விட்டுட்டு சும்மா இன்னும் ராமர் கோயிலே பேசிட்டு அதை கட்டியாச்சு இல்லையா, அடுத்தது என்ன பேசு அப்படின்னு தான் கேட்பாங்க. எனக்கு வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ணேன், எங்கள் பசங்க வேலை இல்லாமல் இருக்கான் அதுக்கு என்ன பண்ணேன் அப்படின்னு மக்கள் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு கட்டம் தான். அதனால் வந்துட்டு இவர் வந்து இன்னொரு இப்போ என்ன எடுத்திருக்கார் கடைசியில் 400 சீட்டு எனக்கு கொடுங்க பிஜேபிக்கு, அப்படி இல்லைன்னா ராமர் கோயிலில் காங்கிரஸ் பூட்டிவிடும், யூத்து பூட்டிவிடும் அப்படின்னாரு. அதை இப்போ அதையும் தாண்டி போயிட்டார். ஊபியில் போயிட்டு ராமர் கோயில் புல்டோசர் வச்சு இடிச்சிடுவாங்க. காங்கிரஸ் திரும்ப ஆட்சிக்கு வந்தால், இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் ராமர் கோயில் புல்டோசர் வச்சு இடித்து தரமட்டமாக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பீதியை கிளப்புறாரு. இதெல்லாம் ஒரு பிரதமராக இருந்து பேசக்கூடிய பேச்சா இது? ஒரு பிரதமர்னு சொன்னால் எல்லாருக்கும் பொதுவானவர். நீ இன்னமும் பிரதமர் தானே அவர். ஒரு நாலாந்தர பேச்சாளர் பேசலாம், ஏதாவது பீதி கலப்புற மாதிரி. ஒரு பிரதமர் இது மாதிரி பேசலாமா? அதோட கூட என்ன சொல்கிறாரு, புல்டோசர் எதுக்கு பயன்படுத்தக்கூடாது எதுக்கு பயன்படுத்தணும்னு நீங்கள் யோகி ஆதித்யநாத்திட்ட கற்றுக்கணும். அவர் எதுக்கு பயன்படுத்துகிறாரு? இஸ்லாமியர்கள் வீடுகள் இடிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறார். ஏதோ ஊர்வலத்தை கல்லை விட்டு அடிச்சுட்டான்ட்டு ஒரு இஸ்லாமியர் வீட்டை இடிச்சிட்டாங்க. அவனுக்கு 2 கையும் கிடையாது, அவன் கல்லை விட்டு அடிச்சான்னு சொல்லி அவங்க வீட்டை அடிச்சிட்டாங்க. ஆக புல்டோசரை வச்சு இடிக்கணுன்றார், இஸ்லாமியர்கள் வீட்டை இடிக்கணுன்றார். அதான் அர்த்தம். எதுக்கு பயன்படுத்தக்கூடாது எதுக்கு பயன்படுத்தணும்னா எதுக்கு பயன்படுத்துகிறார் அவர்? ராமர் கோயில் இடிக்கிறது பயன்படுத்த மாட்டார் யோகி, ஆனால் இஸ்லாமிய வீடுகளை இடிக்கிறது பயன்படுத்துவார். அப்போ வந்து இஸ்லாமிய வீடுகளை இடிக்கணும் அப்படின்ற அளவுக்கு சொல்லி கலவரத்தை உண்டு பண்ண பார்க்குறார். சரி, வடக்கில் அவர் எதிர்பார்க்குற மாதிரி அந்த கலவரங்கள் அது நடக்க வாய்ப்பு இருக்கா? நடக்குதா? எப்படி இருக்குது? ஜனங்க ஒன்றும் அதை அவருக்கு பெருசாக எடுத்துக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா ஒரு கலவரத்தை உண்டு பண்ணி வடக்கில் அடுத்த 2 ஃபேஸில் ஃபுல்லாக பண்ணிலாம் பார்க்குறாரு.
அதுதானே கலவரம் ஏற்படுத்த தானே அது ஒன்றும் கலவரம் ஏற்படும். இஸ்லாமியர்களுக்கு தெரியும் இந்த நேரத்தில் நம்ம ஏதாவது பண்ணோம்னா இவங்க கலவரத்தை உண்டு பண்ணி மத வெறியை தூண்டி விட்டு ஓட்டு வாங்கி திரும்ப ஆட்சிக்கு வந்துடுவான். அதனால் இன்னொரு 15 நாளைக்கு அமைதியாக இருப்போம், ஓட்டில் காட்டுவோம். நம்மளோட எதிர்ப்பை வந்து ஓட்டில் காட்டணும், ஃபிசிக்கலாக காட்டக்கூடாது அப்படின்ட்டு அவங்க தெளிவாக அமைதியாக இருக்கிறாங்க. ஓகே, அந்த இஸ்லாமியர்கள் அதை செய்ய மாட்டேங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இஸ்லாமியர்களை எதிரியாக போர்ட்ரேட் பண்ணுற அளவில் இந்துக்கள் இறங்குவாங்களே, பிரதமர் மோடியோட பேச்சை கேட்டு குறிப்பாக சங் பரிவார் சேர்ந்த அந்த இவர் என்ன அவர் சொல்கிறாரு, இஸ்லாமியர் வீடுகளை இடிக்கணுன்றாரு. அப்போ யார் ப்ரோவோக் ஆகணும்? இஸ்லாமியர் தானே ப்ரோவோக் ஆகணும். ஆக மாட்டேங்கிறாங்க. இஸ்லாமியர் ப்ரோவோக் ஆனாங்கன்னா அது கலவரம் வரும். இப்போ இதுலேயும் ஆகலை, இதுவும் முனை வழங்கி போச்சு இந்த ஆயுதம்னா. அதுக்கு பிறகு இந்துக்களை கலவரம் செய்து தூண்டி விட்டாலும் விடுவார் மோடி. அது தூண்டி விடுறதா இருந்தால் அப்படி பார்த்தா இல்லை. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 3வது பேஸ் முடிய போகுது, இனிமேல் எதுவும் பண்ணுறதுக்கு இல்லை. இப்போ அடுத்து 2 பேஸ் இருக்குது. அந்த 2 பேஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 115 தொகுதிகள் தான் இருக்குது. பெரிய அளவில் செஞ்சால் அந்த 115 தொகுதி எவ்வளோ பெரிய அளவில் கை கொடுக்குது அவங்களுக்கு. அப்படி 115 சாலிட்டாக வந்துட்டாலே பெரிய விஷயம்ல. ஓ, அப்படி கூட அதை மொத்தத்தையும் ஆனால் அங்கெல்லாம் ரொம்ப டஃப்பாக இருக்குல்ல சார். இப்போ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து 115 அப்படிங்கிறத பார்க்கும்போது குறிப்பாக நோக்கம் என்னென்னா டஃப்பு கிஃப்பை பற்றிலாம் கவலை இல்லை, கலவரத்தை உண்டு பண்ணிட்டா ஓட்டு வந்துடும். ஓகே, அவங்க அசைக்க முடியாது நம்பிக்கை வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லா இடத்துலையும் அவங்க கலவரம் பண்ண இடம்லாம் தான் வளர்ச்சி பெற்றிருக்காங்க. குஜராத் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க பாருங்கள், கலவரம் பண்ண தொட்டு தான். முஸ்லீம்களுக்கு எதிராக 2000 முஸ்லீமை போட்டு தள்ளனோடனே ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஸ்ட்ராங் பண்ணிட்டோம்னா நமக்கு சௌரியமாக இருக்கும். ஜென்மத்தும் நம்மளை யாரும் அசைக்க முடியாது. அதுக்கு இப்போ ஒரு கலவரத்தை உண்டு பண்ணி இப்போ விட்டோம்னா திரும்ப கஷ்டம் ஆட்சி பிடிக்கிறது. அதுக்கு ஒரு 10 வருஷம் ஆகலாம், 20 வருஷம் ஆகலாம். அதனால் இப்போ நம்ம தெளிவாக இப்போ விட்டுறக்கூடாது. ஏதாவது ஒரு கலவரத்தை உண்டு பண்ணணும்னு அடுத்தது ஒரு கலவரத்தை உண்டு பண்ணலாம். யார் கண்டேன் வெறுப்பு பேச்சாக தானே பேசிகிட்டு இருக்கார் அவர். இந்திய மக்கள் கொஞ்சம் பொறுமையானவர்கள், எங்கே காட்டணும் கோவத்தைன்னு தெரியும், அங்கே கொண்டு காட்டிடுவாங்க. இந்த முறை இல்லை, கடந்த முறை நடந்த மாதிரி தவறுகளோ இல்லை 2014 நடந்த மாதிரி தவறுகளோ இந்த முறை நடக்காது அப்படிங்கிறீங்களா? ஆமாம், இந்த மாதிரி நடக்கிறது வாய்ப்பு இல்லை. மக்கள் வந்து தெளிவாயிட்டாங்க. ஒரு பொய்யை எவ்வளோ நாளைக்கு இங்கே நம்புவாங்க? சொல்லிக்கிட்டே இருக்கார் இவர். எத்தனை தடவை எவ்வளோ வாக்குறுதி கொடுத்துருக்காரு. டிமானிஸ்ட்ரேஷன் பண மதிப்பிழப்பு நடவடிக்கை எடுத்தப்ப 50 நாள் டைம் கொடுங்க, அதுக்குள்ளே பாலாரும் தேனாரும் ஓடப்போகுது இந்தியாவில், புதிய இந்தியா பிறந்துடும். அப்படி பிறக்கலைன்னு சொன்னால் என்ன வந்து பிறக்கலாம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணணும். இவர் வந்து என்ன வந்து நடு ரோட்டில் வச்சு எரிச்சிருங்க அப்படின்னாரு. என்ன நடந்துச்சு? இப்போ கூட சொல்லியிருக்காரு, நம்பிக்கை இல்லாட்டி என்ன தூக்கில் போடுன்னு சொல்கிறார் அவர். அதுதான் இதெல்லாம் சொல்லி அனுதாபம் தேடுறாரு. வாக்கு போடாதீங்க எனக்கு அப்படின்னு அது சொல்லலாம்ல. யாரும் தூக்கில் போட மாட்டாங்க, வாக்கு போட போகலாம். எனக்கு வாக்கு போடாதீங்கன்னு கேட்க அனுதாபம் தேடுறாரு. ஓகே, என்ன தூக்கில் போடுங்கன்றது. நான் வந்து அழுகுறார கங்கா மாதா எனக்கு அம்மா இல்லை. எங்கேயா 75 வயசில் போய்ட்டு அம்மா இல்லைன்னு வேணா அழுவானா சொல்லுங்கள்? நீ தான் எனக்கு அம்மா அப்படின்ட்டு கங்கையில் போய் நின்றுட்டு அழுகுறாரு. தோல்வி பயத்தில் எனக்கு அம்மா இல்லையேன்ட்டு அழுகுறாரு. அம்மா செத்தன்னைக்கு கூட அழுவலை, இன்னைக்கு அம்மா இல்லையேன்ட்டு இப்படி அழுகுறாரு. தோல்வி பயம் இப்படி அழுகுது. பதவி இல்லாமல் இருக்க முடியாது, 10 லட்ச ரூபாய் கோட்டு போட முடியாது, இனிமேல் வெளிநாட்டு காளான் சாப்பிட முடியாது, 8000 கோடி கொடுத்து வாங்கின விமானம் அதில் எவனோ போகிறானே, நம்ம போக முடியாதே. இதெல்லாம் நினச்சாலே கண்ணீர் வருது. என்ன பண்ணுறது? வெள்ளைக்காரன் கூட இந்த மாதிரிலாம் வருத்தப்பட்டதில்லை. ஜனாதிபதி மாளிகை அவன் தான் கட்டினான், பார்லிமெண்ட்டை அவன் தான் கட்டினான். அவங்க ஒரு நாள் கூட குடியேறல ஜனாதிபதி, தெரியுங்களா? வெள்ளைக்காரங்க கொடுத்துட்டு போயிட்டான். நம்மளுக்கு அவ்வளோ பெரிய பிரம்மாண்டம் இல்லை ஜனாதிபதி மாளிகைன்றது. இதில் போய் நம்ம இங்கிலாந்து பிரதமர் கூட அவ்வளோ பெரிய வீடு இல்லை, ஜனாதிபதிக்கு அவ்வளோ பெரிய மாளிகை. அதில் போயிட்டு கிட்ட 320 அறைகளும் இன்னும் இருக்குது. பெரிய ஹாலு, அது இது எவ்வளோ பிரம்மாண்டம். முகல் கார்டன், அதில் ஒரு நாள் கூட குடி இல்லை. அவன் ஒன்றும் கவலைப்படலையே, சந்தோஷம் விட்டு போயிட்டானே. இவர் வந்து இது அதுதான் நான் சொல்கிறேன். அதாவது ஆட்சி மாற்றமே அமைதியாக நடக்குமான்னு தெரியல. ஏன் சார் அமைதியாக நடக்குதுன்னு? எப்படி நடக்கும் ஆட்சி மாற்றம்? இது இறங்கத்துக்கு மனசில் இறங்க மாட்டேன்னாருன்னா டொனால்டு ட்ரம்ப் பண்ண மாதிரியா? வெள்ளை மாளிகையில் அவர் ஒரு கலவரம் பண்ணார் அந்த மாதிரியா? அதுக்கான வாய்ப்பு எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணிவிட்டாருன்னா? எமர்ஜென்சி இன்றைக்கி அரசியல் சட்டம் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுச்சு. இப்போ அவ்வளோ சாதாரணமாக கொண்டு வர முடியாதுல்ல அது. எமர்ஜென்சிங்கிறது இப்போ நீங்கள் எந்த காந்தி கொண்டு வந்த மாதிரி அவ்வளோ சாதாரணமாக கொண்டு வந்துட முடியாதுல்ல. இவங்களுக்கு சட்டத்தை பற்றிலாம் கவலையே கிடையாதுங்க. டிக்ளேர்டு கொண்டு நிறுத்துறா இராணுவத்தை எல்லா இடத்துலையும். இராணுவ தலைவர் சொல்கிற ஆளுக்கு தான் சொல்கிறத கேட்க தான் வச்சுட்ருக்காங்க. கொண்டு இராணுவத்தை இறக்கு, எல்லா இடத்துலையும் நிறுத்து. இது தேர்தல் முடிவு வெளியிடாத. தேர்தல் முடிவு வெளியிடுறதை கூட தாமதப்படுத்தலாம்.
என்ன வேணால் இந்த பயம்லாம் இருக்குது. ஆல்ரெடி பயப்படுறத பார்த்தா என்ன எந்த லெவலுக்கும் போவார்ன்றது தான் பயமாக இருக்கு நமக்கு. இப்போ ஆல்ரெடியே வந்து அவர் வந்து இந்த ஜனநாயக விதிமுறையில் ஈடுபடுறதோ அல்லது வந்து இங்கே இருக்கக்கூடிய தன்னாட்சி பெற்ற அமைப்புகளை கட்டுப்படுத்துறதோ அது போன்ற விஷயத்தில் நீதிமன்றம் இப்போ தலையிட்டு பல விஷயத்தில் ஈடிக்கெல்லாம் கூட நீங்கள் பாட்டு உங்கள் விஷயத்தெல்லாம் கைது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சில காட்டமான தீர்ப்புலாம் கொடுக்குறாங்க. இவிஎம் வந்து வெளியிடக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் வெளியிடக்கூடிய அந்த போலிங் பர்சன்டேஜ் ஏன் வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லிட்டு நீதிபதிகள் கேள்வி கேட்குறாங்க. கேட்குது ஒவ்வொன்றா வராது சார். தேர்தல் ஆணையம் முழுக்க அவங்க கண்ட்ரோலில் இருக்குது. மோடியோட செல்ல பிள்ளையாக இருக்குது. மோடி பாஜக கூட்டணியில் இருக்குன்னே சொல்லலாம். அது என்ன பண்ணோம் இப்போங்க இவ்வளோ பேசுகிற வெறுப்பு பிரச்சாரம் பேசுகிறாரு, வெறுப்பு பேச்சு பேசுகிறாரு, நீ 10 நாளைக்கு பிரச்சாரம் பண்ணக்கூடாது அப்படின்னு தேர்தல் ஆணையம் உத்தரவு போடலாம்ல. தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்காங்க கவனிச்சிங்களா? தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்காங்க? முக்கியமான தலைவர்கள்லாம் வந்து மற்றவங்க வழிகாட்டமாக நடந்துக்கோங்கன்னு சொல்லி ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. செஞ்சுறாங்க, மற்றவங்க வழிகாட்டமாக நடந்துக்குங்க அப்படின்ட்டு. ஆனால் கேசிஆர் வந்து 48 மணி நேரத்துக்கு தடை போட்டாங்களே சார். பிஎஸ்ஆர் கேசிஆருக்கு போடுறாங்க 48 மணி நேரம் எதிர்கட்சியில் பாஜக கூட்டணியில் இல்லை. பாஜக கூட்டணி ஏங்க பாஜக கூட்டணியில் இருக்கிற ஜிகே வாசனுக்கு ஒரு எம்எல்ஏ கிடையாது, ஒரு எம்பி கிடையாது, ஒன்றுமே கிடையாது. கேட்ட சின்ன உடனே கொடுத்துட்றாங்க. இந்த சீமானுக்கு எவ்வளோ இழுத்தாங்க. திருமாவளவன் 4 எம்எல்ஏ வச்சுருக்காங்க, ஒரு எம்பி வச்சுருக்காங்க. அப்படி இருந்தால் அந்த பானை சின்னம் கொடுக்கறதுக்கு கோர்ட் வரைக்கும் போட்டிதான் போச்சு. அப்போ வந்து பாஜக கூட்டணியில் இருக்கிறவங்களும் தேர்தல் ஒதுக்கிறதுல கூட லிபரலாக இருக்கும் தேர்தல் ஆணையம். பாஜக கூட்டணி இல்லைன்னா இழுத்தடிப்பீங்க. இதுதான தேர்தல் ஆணையம். இப்போ இன்னும் பாஜக கட்சி ஆஃபீஸில் போய் சின்னம் வாங்கிட்டு வரணும் போல இருக்குது. அங்கே போய் வாங்கிட்டு வா, பாஜக ஆஃபீஸ் போயிட்டு சின்னம் கொடுக்கலான்னு எழுதி வாங்கிட்டு தரேன் அப்படின்னு மட்டும்தான் சொல்லலை. அப்படி இருக்கிற தேர்தல் ஆணையம் என்ன வேணால் செய்யும்ல நாளைக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி ஆளை போடத்தான் சட்டத்திட்டமாக கொண்டு வந்துட்டாங்க. திருப்பி துறை போட்டு செல்லாதாக்கிட்டு. அதான் சார், இப்போ எலெக்ஷன் கமிஷனே தன்னோட கட்டுப்பாட்டில் கைக்குள்ளே தான் இருக்குன்னு சொல்லி நீங்கள் குறிப்பிடுறீங்க. மோடி வந்து தன்னோட கண்ட்ரோலில் வச்சிருக்காருன்னு சொல்கிறீங்க. அப்படி வச்சிருந்தா அவருக்கு எப்படி தோல்வி தான் பரிசீலிப்பாங்க, அதை நோக்கி நகராருன்னு எப்படி குறிப்பிடுங்க? உறுதியாக ஆட்சி மாற்றவருன்னு எப்படி சொல்கிறீங்க? ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் தான் கையில் இருக்குது, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க நடத்திக்கலாம்ல அதை எலெக்ஷனை. எந்த 543 தொகுதியிலும் கோல்மால் பண்ணிடுவீங்களா சொல்லுங்கள்? தேர்தல் முடிவு அறிவிக்காதன்னு சொல்லலாம் தேர்தல் ஆணையம். முடிவை மாற்ற முடியுமா? உள்ளே பூந்து அடிச்சிட மாட்டான், மக்கள் புரட்சி வந்துடும். அப்புறம் அப்படிலாம் பண்ண முடியாது. இல்லை, நாளைக்கு இப்போ எலெக்ஷன் ரிசல்ட் அறிவிக்கப்படுறது கூட அமைதியாக நடக்காதுன்னு நீங்கள் குறிப்பிடுறீங்க. இராணுவத்தை உள்ளே இருப்பாங்கன்னு சொல்லுங்கள். ஆட்சி மாற்றம் அமைதியாக நடக்குமா அப்படின்றது சந்தேகம். இப்போ என்ன பரகலா பிரபாகரே சொல்லியிருக்காரு, ஆட்சி மாற்றம் அமைதியாக நடக்குமான்றது தெரியல. அது மிகையான கூற்றுன்னு கூட சிலர் கருத்து தெரிவிக்கிறாங்க. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? பிஜேபி எந்த லெவலுக்கும் போகும்ன்றங்க, அப்புறம் எப்படி மிகைன்னு சொல்ல முடியும்? போகாமல் இருந்தால் புண்ணியம், ஆச்சரியப்படலாம். அமைதியாக வந்து மக்கள் தீர்ப்பை நான் ஏற்கிறேன், பதவியை ராஜினாமா செய்கிறேன் போட்டு ஜனாதிபதியை பார்த்து ராசினம் கொடுத்து அவர் அடுத்த பிரதமர் பதவி ஏற்க வரைக்கும் அதில் இருங்க அப்படின்பார். அந்த மாதிரி நடந்ததுன்னா உண்மையிலே மகிழ்ச்சி அடையலாம். அது மாதிரி நடக்கணும் தான் நம்மளுடைய விருப்பமும். ஆனால் மோடி அப்படி செய்வாரான்றது சந்தேகம்தான். என்ன வெறித்தனமாக பேசுகிறாங்க பாருங்களேன். ஏதாவது ஒரு வெறுப்பு பேச்சு நாளுக்கு நாள் கூட்டிகிட்டே போகுதே. எந்த ஒரு பிரதமராக இப்படி பேசி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தோல்வி பயம், எப்படியாவது ஜெயிச்சுடணும், அவங்க ஒரே குழு எப்படியாவது ஆட்சி அமைக்கணுங்கிறது தான். இப்படி போய் தான் ஆட்சி அமைக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது அவங்களுக்கு. இல்லைன்னா நான் ஒரு எம்எல்ஏ கூட இல்லாத இடத்துல 40 பேரை விலைக்கு வாங்கி அடுத்த நாள் வந்து காங்கிரஸ் அரசு, அடுத்த நாள் பிஜேபி அரசு அமைப்பாங்களா? மக்கள் என்ன நினைப்பாங்க? ஓட்டு போட்டவன முட்டாளாப்பா அந்த மாநில மக்களால் முட்டாளா? அப்படிப்பட்ட இடத்துல திரும்பவும் அந்த அரசை தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயங்கள் நடக்க தானே சார் செய்யுது. இப்போ நீங்கள் சொல்ல மாதிரி மத்திய பிரதேசத்தில் நடந்துச்சு, அங்கே திரும்பவும் எலெக்ஷன் நடக்கும்போது மக்கள் திரும்ப அந்த அரசெல்லாம் தேர்ந்தெடுத்தாங்க. அதுதான் புரியல. அப்படி இருக்கும்போது எப்படி உறுதியாக நம்புறீங்க ஆட்சி மாற்றம் வரும்னு சொல்லி? அந்த மக்கள் வந்து நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கே அங்கே வந்து மோடி தான் ஃபேஸு, சிஎம்கான ஃபேஸே இல்லை, மோடி தான் ஃபேஸு. அப்படி இருக்கும்போது மக்கள் வந்து போய் வாக்களிச்சாங்க. மத்திய பிரதேசத்தில் இப்போ அவங்க செல்வாக்கு இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. ராஜஸ்தானில் கிடையாது. ராஜஸ்தானில் எப்படி சார்? மத்திய பிரதேச அளவுக்கு ராஜஸ்தானில் செல்வாக்கு கிடையாது. பஞ்சாபில் சுத்தமாக கிடையாது. ஹரியானா அவுட்டு, டெல்லி அவுட்டு, மகாராஷ்டிராவில் பெருசாக வராது, ஒரிசாவில் பெருசாக வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்புறம் எங்கேருந்து ஜெயிச்சு எங்கே வருவாங்க? வெஸ்ட் பெங்காலில் பெருசாக வராது. காஷ்மீரில் கேண்டிடேட்டே போடலை. நார்த் ஈஸ்ட் 25 சீட்டு இங்கே நிற்கவே இல்லை. அசாம் 14 சீட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க சார். அசாமில் ஹேமந்த பிஸ்வா சர்மா. அசாமும் வந்து மத்திய பிரதேசம் வந்துட்டா போதுமா? நான் இத்தனை மாநிலம் சொல்கிறேன் வராதுன்ட்டு. நார்த் ஈஸ்ட்டில் வந்து மொத்தம் 20 சீட்டு கேண்டிடேட்டே அவங்க கூட்டணி கட்சிகள்லாம் விட்டு கொடுத்துட்டாங்க, நீங்கள் நின்றுங்கன்னு. அந்த சின்ன சின்ன கட்சிகள்
நாளைக்கு மெஜாரிட்டி யார் இவருன்னு இடிபறி வந்துச்சுன்னா காங்கிரஸ் பக்கம் போக மாட்டாங்கன்னு என்ன இருக்குது அந்த 20 சீட்டும் இல்லையா? இவங்களுக்கு இன்னும் இப்போ கர்நாடகா தென் மாநிலம் சுத்தமாக முடிஞ்சு போச்சு அவங்களுக்கு. வடக்கா தான். வடக்கா வந்து எங்கள் வெஸ்ட் பெங்கால் இவங்க பெருசாக ஜெயிச்சிருவாங்களா? காஷ்மீர் இல்லை, பாலைப்போடல, ஹிமாச்சலில் காங்கிரஸ் வலுவாக இருக்குது. ஹரியானா ஆட்சியிலிருந்து ஆட்சி ஆட்டம் கண்டுக்கிட்டு இருக்குது. ஆக்சுவலாக வந்து ஆட்சி வீட்டுக்கு போக வேண்டியது, கவர்னர் காப்பாற்றிட்டு இருக்காரு ஒன்றும் சொல்லாமல். அதுக்கப்புறம் பஞ்சாபில், டெல்லியில் போயிடுச்சு. ஹரியானான்னு சொல்லும்போது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை குறிப்பிடணும்னு நினைக்கிறேன் சார். ஹரியானா பொறுத்த வரைக்கும் அங்கே பிரச்சாரத்துக்கு போகும்போது வந்து பாஜக வேட்பாளர்கள் மக்கள் தாக்குறாங்கன்னு சொல்லிட்டு போலீஸோட பாதுகாப்போட தான் பிரச்சாரத்துக்கு போகிற அளவுக்கு ஒரு சூழல் உருவாக்குங்கிறாங்க. அப்புறம் எப்படி வருவாங்க, எப்படி ஜெயிக்கிறது சொல்லுங்கள்? இன்னும் சொல்லப்போனால் ஹரியானா வந்து அப்படி அவங்களுக்கு எதிராக வேட்பாளர்கள் பாஜக வேட்பாளர் போக முடியாது. இப்போ வந்து இங்கே வந்து மோடி படத்தையே போடாமல் பிரச்சாரம் பண்ணிட்டாங்க தெரியுங்களா? ஆந்திரா அப்படி தான் பண்ணாங்க. மோடி படத்தை போடாமல் தான் பிரச்சாரம் பண்ணாங்க. கூட்டணி கட்சி தலைவர்களே மோடி படத்தை போட்டால் ஓட்டு விடாதுன்னு நம்புகிறாங்க, உங்கள் கூட்டணியில் இருக்கிறவங்களே. அப்போ என்ன நிலைமை நினச்சி பாருங்க. ஓகே, நீங்கள் அது ஆந்திரா சவுத்து நார்த்தில் இன்னும் மோடி கணக்கு உங்களுக்கு வந்துட்டு அதுதான் சொல்கிறேன். இப்போ ஒரு ஸ்டேட்டாக சொல்லிட்டு இருக்கல, மத்திய பிரதேசில் அவங்க ஓரளவு செல்வாக்கு இருக்குது. ராஜஸ்தானில் 50-50 தான், அவங்களுக்கு காங்கிரஸுக்கு அந்த செல்வாக்கு உண்டாங்க. அது குஜராத்திலே 6 சீட்டு தோற்று போடுன்றாங்க. குஜராத்தில் ஒரு சீட்டு தோற்றா கூட மோடிக்கு அவமானம் தான் இல்லையா? அங்கேவே வந்து இவங்க வந்து காங்கிரஸ் வேட்பாளர் மனுவை தள்ளுபடி பண்ணி சுயேட்சை வேட்பாளர் வாபஸ் வர வச்சு ஆட்சி வந்து தேர்தல் போட்டியின்றி வெற்றி அன்அப்போஸ்டு அப்படின்னு சொல்லி பிம்பத்தை உருவாக்குறாங்க. குஜராத்திலே உருவாக்குறாங்கன்னா அப்போ அங்கே என்ன நிலைமையாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். அமித்ஷா தொகுதியில் சுயேட்சைகளை வந்து வாபஸ் வாங்க சொல்லி மிரட்டுறாங்க. அவங்க அழுதுகிட்டே பேட்டி கொடுக்குறாங்க என்ன மிரட்டுறாங்கன்னு சொல்லி. அப்போ அமித்ஷாவே ஜெயிக்கிறதுக்கு சந்தேகமாக இருக்கும்போது தானே இந்த மிரட்டி இவனெலாம் வெளியில் போன்றான். சுயேட்சைகள் எவ்வளோங்க ஓட்டு வாங்கிடுவாங்க அதிகபட்சம்? எவ்வளோ செல்வாக்கு இருந்தால் கூட 5000 ஓட்டு 10,000 ஓட்டு வாங்குவாங்களா அதிகபட்சம்? அவங்களெலாம் வாபஸ் வாங்கன்றாங்கன்னா அப்போ என்ன ஆகும்? அவ்வளோ பயம் இருக்குது, தோல்வி பயம். குஜராத்திலே இருக்குது, ஊபி அவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு. அங்கேயே பார்த்தீங்கன்னா அங்கே போய்ட்டு என்னென்னவோ பேசுகிறாரு. ராமர் கோயிலில் புல்டோஸ் வச்சு இடிச்சு விடுவாங்கன்றாங்க. தென் மாநிலங்கள் உங்களை பற்றி கேவலமாக பேசுகிறாங்கன்னு இல்லாத பொய்யை அள்ளி விட்டு ஒரு வெறுப்பை விதைச்சி கலவரம். அந்த பொய்யெல்லாம் வாக்கா மாறிடாதா? யூபியை பொறுத்த வரைக்கும் அந்த பொய்யெல்லாம் வாக்கா மாறிடாதா? பொய்யெல்லாம் பூமராங்க மாறிக்கிட்டு இருக்கு மோடிக்கு எதிராக. எப்படி மாறும்? பொய் சொல்கிறது நல்லா தெரியும். இங்கே ஊபி மாநில மக்களை தமிழ்நாட்டில் கேவலமாக பேசுகிறாங்களா இல்லையான்னு அங்கேருந்து இங்கே வந்து வேலை பார்க்க மக்களுக்கு தெரியுமா தெரியாதா? கட்டாயம் தெரியும். அவன் சொல்லுவான்ல உடனே. இப்போ தான் கம்யூனிகேஷன் எல்லாத்தையும் ஃபோன் இருக்குது, பிச்சைக்காரன்ட்டே ஃபோன் இருக்குது. எவ்வளோ ஏழையாக இருந்தாலும் ஃபோன் வச்சுருக்காங்க. என்னப்பா அப்படியா பேசுகிறாங்கன்னா அதெல்லாம் பொய்மா, அதெல்லாம் கிடையாதுன்னுப்பான். மோடி பொய் சொல்கிறாரா அப்படின்ட்டு அவங்களும். நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த வட மாநில தொழிலாளர்கள் பெரியாரே அங்கே கொண்டு சேர்த்துருக்காங்க. பெரியாரை கொண்டு போய் சேர்த்துருக்காங்களா? ஆமாம். இல்லைன்னா அந்த 13 வயசு பையன் கோயிலுக்கு போனால் என்ன சார் வெளியில் உட்காந்து ₹1 2 பிச்சை தான் சார் எடுக்கணும். ஊபியில் சொன்னால கோயிலுக்கு போகிறது முக்கியமாக, ஸ்கூல் போகிறது, ஸ்கூல் தான் சார் முக்கியம். அங்கே போனால் தான் சார் ஐபிஎஸ் ஆகலாம், ஐஏஎஸ் ஆகலாம். ராமரோட அருள் வேண்டாம் உனக்கு? ராமர் என்ன சார் கொடுத்தாரு எனக்கு? நாங்கள் எங்கள் பேரண்ட்ஸை கும்பிட்றோம், டீச்சர்ஸை வணங்குறோம் சார், அது போதும் சார் எங்களுக்கு அப்படின்னு பேசுகிறான்னா பெரியார் தானே அது. அந்த அளவுக்கு போயிட்டுருக்கு. நான் அதுதான் சொல்கிறேன், இந்த வடமாநில தொழிலாளர் கொண்டு வந்து தமிழ்நாடு எப்படிலாம் முன்னேறிச்சு திராவிட இயக்கத்தாலன்றது கிளாஸ் எடுத்தோம்னா அவன் பெரியார் அங்கே கொண்டு சேர்த்துருவான். அதனால் மோடி வந்து ரொம்ப நாளைக்கு மக்களை போய் சொல்லி ஏமாற்ற முடியாதுங்க. தெளிவாகிட்டாங்க. நீ ராமர் கோயில் கட்டினா, ராமர் கோயில் கட்டிட்டையா, என்ன சாப்பாட்டுக்கு என்ன வழி அது சொல்லு. எல்லா வேலையும் ஏற்றிவிட்ட, நாங்கள் எப்படி பிழைக்கிறது? பாலராமரை கூடாரத்துக்கு கொண்டு விடுவாங்க திரும்ப. ராமர் கோயில் கட்டிட்டீங்க ரைட்டு, நான் சாப்பிட்றதுக்கு வழி எனக்கு வேலை இல்லையே, வாழ்வாதாரம் இல்லையே, விலைவாசியில் ஏறிக்கிட்டே இருக்க, வாழ முடியல, அதுக்கு என்ன வழி சொல்கிற அப்படின்னு கேட்பாங்கள்ல ஜனங்க. அவன் அன்றாடம் பொழப்பு தாங்க. எவ்வளோ நாளைக்கு ராமர் கோயிலே சொல்லிட்டு இருக்க முடியும்? ராமர் கட்டுன்னு சொன்னால் கட்டி முடிச்சாச்சு, அது முடிஞ்சு போச்சு. அடுத்தது என்ன சொல்லு? என் பொழப்புக்கு என்ன பண்ண சொல்லு? மதுரை கோயில் கட்டணும், கிருஷ்ண கோயில் கட்டணும். மதுரை கோயில் கட்டிட்டு அதில் கட்டிட்டா நான் புடைச்சிட முடியுமா? சொல்கிறாங்களே. 24 பாருங்க, 84% படித்த இளைஞர்கள் வந்து வேலை இல்லாமல் இருக்காங்க. உலகத்தில் இருக்கிற வேலையில்லா திண்டாட்டத்தில் 74% இந்தியாவில் இருக்காங்க. சார் நீங்கள் தான் சார் வேலை இல்லைங்கிறீங்க. எல்லாம் வேலை செஞ்சு தான் இருக்காங்க. பேசுகிற உங்களுக்கு தான் வேலை இல்லாமல் இருக்குது அப்படின்னு பாஜக சொல்கிறாங்க. நாங்கள் 400 ஜெயிச்சா அடுத்து 2 கோயில் கட்ட வேண்டியது இருக்குது. கிருஷ்ணர் கோயில் கட்டணும், மதுராவில் வந்து இந்த கோயில் கட்டணும், காசி விஸ்வநாதர் கோயில் கட்டணும். என்னைக்காவது உண்மை சொல்லியிருக்கா?
அதாவது இந்த ஆலோசகர், பொருளாதார ஆலோசகரே என்ன சொல்லியிருக்காரு, வேலையில் திண்டாட்டத்தை ஒழிக்கிறதுக்கு ஒன்றிய அரசுக்கிட்ட எந்த திட்டமும் இல்லை, அவங்களால செய்ய முடியாது, வேலை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாரா? அவராயிலே ஒத்துக்கிறாரா? ஆனால் போகிற இடம்லாம் கூட்டம் வருது. இப்போ பிரச்சாரத்துக்கு போனால் கூட்டம் வருது, மக்கள். அது ஒரு வேலை வாய்ப்பு. பிரச்சாரத்துக்கு வருது வேலை வாய்ப்பா? அங்கே வந்து வேலை வாய்ப்பாக கருதுகிறாங்க வட மாநிலங்களில். அது ஒரு வேலை வாய்ப்பாக கருதி 500 ரூபா கொடுக்குறான், சரின்ட்டு போகிறாங்க. இந்த அளவுக்கு இருந்தால் படித்த இளைஞர்கள் அவன் என்ன சொல்கிறான்னா, காங்கிரஸ் தான் ஓட்டு போடுவேன். இந்த கன்னியாகுமாரி இருக்கார் பாருங்க, அது வந்து சொல்கிறான், அவருக்கு தான் ஓட்டு போடுவேன், பிஜேபி ஓட்டு போட முடியும். பிஜேபி தொண்டெல்லாம் போட்டு பிரச்சாரத்துக்கு வந்திருக்கேன்னா, இது வேலை கொடுத்துருக்கு எனக்கு, பிஜேபி 500 ரூபா சம்பளத்துக்கு வேலை கொடுத்துருக்கு, அதனால் வந்திருக்கேன் நான். என்ன அன்றைக்கி ஒரு சின்ன பையன் ஒருத்தன் காங்கிரஸ் ஒரு பிஜேபி கொடிப்பட்டு வந்திருக்கான். சிரிச்சிட்டே சொல்கிறேன், நான் காங்கிரஸ் தான் ஐ சப்போர்ட் ஒன்லி காங்கிரஸ், இது மணி பணம் கொடுக்குறாங்க அதனால் வந்திருக்கேன் அப்படின்றான். ஆகா, இது ஒரு வேலை வாய்ப்பாக கருதுகிறாங்க. அந்த அளவுக்கு வேலையில்லா திண்டாட்டம் அங்கே தலைவிரிச்சு ஆடுது வடக்க. சார், ஜெயிக்கிறதுக்காக எதையும் செய்ய துணிஞ்ச கட்சி பாஜக நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது இந்த வேலைவாய்ப்பு பிரச்சனைகள் நம்மளுடைய ஆட்சியை இழக்க போகிறோம் அப்படின்ற இடத்த நகரும் போது அதை சரி பண்ணுற கூட இது சரி பண்ணாத தெரியலைங்க அவங்களுக்கு. ஆட்சி அதிகாரமும் தெரியல, பொருளாதார நிர்வாகம் பண்ணுறதுக்கும் தெரியல. எப்படி சார் ஒரு ஸ்டேட்டை இது குஜராத் ஆட்சி பண்ணுங்க? அதாவது இப்போ நம்ம அப்பா இருக்கார், இப்போ நான் இருக்கிறேன் எங்கள் குடும்பத்தில்னு சொன்னால், நான் வந்து சம்பாதிக்கிறத வச்சு குடும்பம் நடத்தணும். வீட்டு வாடகை கொடுக்குறதோ இல்லை இஎம்ஐ கட்டுறதோ, வீட்டுக்கு மளிகை சாமான் வாங்குறது, பால் வாங்குறது, இதெல்லாம் பண்ணணும். கொஞ்சம் மிச்சம் பண்ணணும். அப்படி பண்ணினான்னா நான் ஒரு பொறுப்புள்ள ஒரு குடும்பம் பண்ண தெரிஞ்சவன். அது இல்லாமல் வீட்டில் இருக்க அண்டா குண்டா ஒன்றுனா விற்றுக்கிட்டே நான் இருந்தேன்னு வச்சுக்கங்க, ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகும்? சம்பாரித்து பண்ணால் உண்டு, வீட்டில் இருக்கிறதெல்லாம் விற்று செலவு பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா என்ன ஊதாரின்னு தானே சொல்லுவீங்க, திறமையற்றவன் தானே சொல்லுவீங்க. அதுதான் மோடி கவர்மெண்ட். அவங்க பாருங்கள், எமர்ஜென்சிக்காக வச்சுருந்த 1,76,000 கோடியை ரிசர்வ் பேங்க்லேருந்து வாங்கிட்டாங்க இல்லையா? அதுக்கப்புறம் எத்தனை நிறுவனங்களை விற்றுருக்காங்க. அதெல்லாமும் என்ன பண்ணுறாங்க அந்த காசெல்லாம் சொல்லுங்கள். இங்கே மக்களுக்கு செய்கிறோம், என்ன செஞ்சீங்க? நீங்கள் செஸ் கட்டுறாங்க, ஒரு கார் வாங்க, கோயில் கட்டியிருக்கோம் சார், சர்தார் வல்லபாய் பட்டேல் கோயில் கட்ட எனக்கு என்னங்க கிடைக்குது? ராமர் கோயில் கட்டிருக்கீங்க, ராமர் கோயில் கட்டினா எனக்கு என்ன கிடைக்குது? மக்கள் எல்லாரும் வராங்க, மக்களோட பக்தி கிடைக்குது, ஆண்டவரோட பக்தி கிடைக்குது, குழந்தை ராமரோட. எங்க ஊர்ல இருக்கிற ராமர் எனக்கு அருள மாட்டாரா? குழந்தை ராமர் தான் அருள் வர. பாலராமர் வேற சார், அவரோட அருள் வேற மாதிரி சார், நீங்க அதை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. ஒரு பிஎம் அதை விட பலமான ராமர்லாம் எங்கள் ஊரில் இருக்காரு, பலராமர், அவர் அருள்வார். நீ என்ன அந்த பாலராமர் அருள்ன்றது? அதை விட முருகன் இருக்கான் எங்களுக்கு அருள் செய்யறதுக்கு, அவர் போதும், முருகன் அருள் போதும் எங்களுக்கு. ராமர் அருள்லாம் தேவையே கிடையாது. பொண்டாட்டி சந்தேகப்படுறவங்களாம் எனக்கு அருள் கொடுக்குறானே. ராமர் யார்? மனையை சந்தேகப்பட்டு காட்டில் கொண்டு விட சொன்னவர் தான், தீயில் இறங்குன்னு சொன்னவர் தானே. நம்ம முருகன் அன்றைக்காக சொல்லியிருக்காரா? சொல்லுங்கள். பக்கத்து ஒரு ஒய்ஃப் வச்சுருக்காரு, சண்டை இல்லாமல் ஜாலியாக போயிட்டுருக்காங்கல்ல. சரி, ரைட் சார். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ இந்த எதுவுமே செய்யலைன்னு நீங்கள் குறிப்பிடுறீங்க. எதுவுமே செய்யாமல் ஒரு கட்சியால் எப்படி சார் ஆட்சியில் வேணாலும்? நான் ஒன்று கேட்குறேன், ஒன்று கேட்குறேன். நீங்கள் ஒரு கார் வாங்கினா ஒரு 30-40 ரூபா டேக்ஸ் கட்டுறீங்க, ரோட் டேக்ஸ்ன்னு கட்டுறீங்களா? அதுக்கப்புறம் 1 லிட்டர் பெட்ரோல் போட்டால் 5 ரூபாயோ 8 ரூபாயோ செஸ்ஸு, ரோடு செஸ்ஸுன்னு வாங்குறாங்க. 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 5 ரூபானே வச்சுக்கோங்க. ரோட் செஸ்ஸுன்னா ஒரு மாதத்தில் எத்தனை லிட்டர் பெட்ரோல் போடுவீங்க நீங்கள் ஒரு கார் வச்சுருந்தா? குறைஞ்ச 100 லிட்டர் போட மாட்டீங்களா? 500 ரூபா மாதம், 500 ரூபா டேக்ஸ் கட்டுறீங்க, வருஷத்துக்கு 6000 ரூபா கட்டுறீங்க. இவ்வளோ கட்டிவிட்டு ரோட்டில் போனால் டோல் கொடுன்றான். அப்புறம் அந்த பணம்லாம் எதுக்கிட்ட வாங்கினேன்ட்ட சொல்லுங்கள். அந்த டோலுமே 15 வருஷம் ஆச்சுன்னா முடிஞ்சு போச்சு. இப்போ பாருங்கள், நீங்கள் ஜிஎஸ்டி ரோட்டில் போங்க, இங்கேருந்து விழுப்புரம் போங்க, போகிறதுக்குள்ளே எத்தனை இடத்துல டோல் வாங்குறான். அந்த ரோடெலாம் போட்டு 20 வருஷம் ஆச்சு இல்லை, இன்னும் டோல் வாங்கிட்டு இருக்கான். அது சட்டவிரோதம். சட்டவிரோதமாக வந்து எதுவுமே நடக்கவே இல்லையா? மக்கள்லாம் ஏற்றுக்கிறாங்க, மக்கள் போகிறாங்க, வர காசு போய் நான் போகணும், என்ன பிடிச்சி வச்சுட்டா அப்புறம் என்னங்க நான் போகிறத பண்ண மட்டும் சண்டை போட்டு நிற்பேன் நான் சொல்லுங்கள். கவர்மெண்ட் அதாவது இப்போ இதுக்கு சொன்ன மாதிரி தான், நீட்டு வேணான்றீங்க, அப்புறம் ஏன்டா நீட் தேர்வு எழுதுறேன்னா அது இருக்கிற வரைக்கும் நான் எழுதான் ஆகணும். அதுக்காக டாக்டர் படிக்கணும் ஆசையை விட்டுற முடியுமா? நான் நீட்டு வேணான்றோம், நீட்டு இல்லை, நீட்டு எழுதினா தான் டாக்டர் ஆக முடியும்னு வரும்பொழுது வேறு வழி இல்லாமல் எழுதுகிறோம். சரி சார், இப்போ டோல் வேணாம் அப்படின்றது இப்போ நீங்கள் தான் பேசிகிட்டு இருக்கீங்க. சாதாரண மக்கள் பயன்படுத்தலாம் செய்கிறாங்க, போகிறாங்க வராங்கலாம் செய்ய தான் செய்கிறாங்க. அதுதான் நான் சொல்கிறேன்.
கிராமத்தில் படித்த பசங்களும் நீட் எழுதுகிற மாதிரி அவனுக்கு கஷ்டம்தான் இருந்தாலும் எழுதுகிறான், வேறு வழி கிடையாது. இது எழுதுனா தான் நீ பாஸ் பண்ண. இன்னும் டோல் கட்டினா தான்டா ஊருக்கு போக முடியும்னா என்ன பண்ண முடியும்? நீங்கள் கட்டித்தான் ஆகணும். இந்த டோல்னால் என்ன ஆகுது தெரியுங்களா? விலைவாசி உயர்வுங்க. ஒரு லாரிக்கு 400 ரூபா போடுறான் ஒரு டோல். சேலத்தில் சென்னைக்கு வந்தால் எத்தனை டோல், எவ்வளோ கட்டணும்? அதனால் பாதிக்கப்படக்கூடிய எந்த லாரி ஓட்டுறவங்களும் போராட்டம் பண்ண மாட்டாங்கிறாங்களே. எல்லாம் போராடி முடிச்சுட்டாங்க. ஒன்றுத்துலையும் இந்த அரசு வந்து அசைஞ்சு கொடுக்கல. எவ்வளோ போராடிட்டாங்க, ஸ்ட்ரைக்லாம் பண்ணியிருக்காங்க. இது அதை பற்றியும் கவலைப்படலை. அவன் எவ்வளோ நாளைக்கு லாரி ஓட்டாமல் இருக்க முடியும்? லாரிக்கு டியூ கட்டணும்ல. அதாவது நொந்து நூலாகி கொடுக்குறாங்க, வேறு வழியில் மகிழ்ச்சியாக கொடுக்கணும். மக்களை சுரண்டி ஏழைகள் பாக்கெட்டில் இருந்து பிடுங்கி 1000 ரூபா கூட பேங்க்கில் வச்சுக்க முடியாதவன்கிட்ட போய் மினிமம் பேலன்ஸ்னு போட்டு அவன்கிட்ட பணத்தை 21,000 கோடி வாங்கி அதுக்கு எஸ்எம்எஸ் அனுப்புறதுக்கு அதுக்கு ஒரு கொடு 6000 கோடி கொடு. இந்த ஏடிஎம்மில் பேங்க்குள்ளே போனோம்னா நீ வெளியில் போய் எடுத்துக்கோன்றான். வெளியில் வந்து எடுத்தால் 3 தடவைக்கு மேலே எடுக்க, 5 தடவைக்கு மேலே எடுக்க, அதுக்கு மேலே காசு வேணுன்றான். அதில் போட்டு அதில் ஒரு 8000 கோடி வசூல். யார்கிட்ட வசூல் பண்ணுறாங்கலாம்? ஏழைகள்கிட்ட வசூல் பண்ணுறாங்க. ஏழைகள்கிட்ட கொள்ளையடித்து அதானிக்கும் அம்பானிக்கும் 25 லட்சம் கோடி தள்ளுபடி. அதானே பண்ணிகிட்ருக்காரு. அவங்களுக்கு ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் என்னென்னா, மக்கள் ஏழையாகவே இருக்க வேண்டும், இருந்தால் தான் அடிமையாக இருப்பான். சரி, நீங்கள் சொல்கிற அந்த மக்கள் அப்படிங்கிறது பெரும்பான்மை இங்கே இருக்க மக்கள் இந்து மக்கள் தான் இருக்காங்க. அந்த இந்து மக்கள் தான் பாஜகவோட வாக்கு இல்லை இல்லை என்ன புரியாமல் அவங்கள மயக்கி இந்த மாதிரி வந்து மூளைச்செலவு பண்ணி இந்து மத வெறியை ஊட்டி, மதம்ன்றது ஒரு போதை தானே, அந்த மத போதையில் அவங்கள ஆழ்த்தி ஏமாத்துனாங்க. இப்போ வந்து கொஞ்சம் புரிஞ்சிருக்காங்க, தெளிஞ்சிருக்கு. மத போதை கொஞ்சம் தெளிஞ்சிருக்கு வட மாநில மக்கள்கிட்டையும் தெளிஞ்சிருக்கு. அப்படின்னா இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் மோடி அமைச்சர்கள் இருக்கிற முக்கியமான அமைச்சர்கள் தான். அப்படின்னா இப்போ அவங்க போகிறாங்க வராங்க, பிரச்சாரத்துக்கு போகிறாங்க வராங்க, அவங்கள எதிர்த்து மக்களோட போராட்டம் அடிச்சு துரத்துறாங்க. ஹரியானாவில் பஞ்சாப்லலாம் உள்ளே வராது, கிராமத்துக்குள்ளே வராதுன்ட்டு. சரி, அந்த ஒரு இடத்துல மட்டும் அந்த நீங்கள் சொல்கிற பிரச்சனை இருக்குது, மற்ற இடத்துல எல்லாமே சுமூகமாக தான் போதா? பொதுவாக சொல்கிறது என்னங்க, மக்கள் தங்களுடைய கோபத்தை வந்து வாக்கு சீட்டில் தான் காட்டுவாங்க. அதுதான் அவங்களுக்கு கிடைச்ச ஒரே ஆயுதம். சில இடங்கள் உணர்ச்சி வசப்பட்டு அடிப்பாங்க, விரட்டுவாங்க. ஆனால் ரொம்ப அந்த கேண்டிடேட்டும் ரொம்ப மோசமாக நடந்துருப்பான், குடும்பப்படுத்தியிருப்பான், வந்து திரும்பி பார்த்துருக்க மாட்டான், ஓட்டு வாங்கின பிறகு அதெல்லாம் சேர்ந்துருக்கும். பொதுவாக வந்து இப்போ தமிழ்நாட்டில் எத்தனை முறை ஆட்சி மாறி இருக்குது, மக்கள் அடித்தா துரத்துருக்காங்க. யாரையாவது வந்தால் உங்களுக்கு தாங்க ஓட்டு போட்டுருவோண்ணே அப்படின்னு சொல்லிடுவாங்க. போன பிறகு மாற்றி போட்டுருவாங்க இல்லையா? ஓட்டு சீட்டுங்கிறது மக்களுக்கு கிடைச்ச ஆயுதம், அவங்க தீர்ப்பளிக்கிறதுக்கு. இதை இந்த முறை சரியாக தங்கள் கோபத்தை வாக்கு எந்திரத்தில் மக்கள் காட்டுவார்கள். ஓகே, ரொம்ப ஆட்சி மாற்றம் ரொம்ப அதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக குறிப்பிடுறீங்க. அதை நோக்கி நகர்தாங்கிறத ஜூன் 4 வரையும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் சார். பல்வேறு கேள்விக்கு ரொம்ப ஆழமாக உங்களோட கருத்துக்களை வழங்கியிருக்கீங்க. மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.